ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பெஞ்சல் புயலின் காரணமாக பாதிக்கப்பட்ட விவசாய பயிர்கள் மற்றும் கால்நடைகளுக்கு இழப்பீடு வழங்க தமிழக அரசு முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். எந்தெந்த மாவட்டங்களுக்கு எவ்வளவு நிவாரணத் தொகை வழங்குறாங்க, வேளாண் பயிர்களுக்கு எவ்வளவு, கால்நடைகளுக்கு இழப்பீடு எவ்வளவு, மக்களுக்கு இழப்பீடு எவ்வளவு வழங்குறாங்கன்ற முழு விவரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெஞ்சல் புயலின் காரணமாக பாதிக்கப்பட்ட விவசாய பயிர்கள் மற்றும் கால்நடைகளுக்கு இழப்பீடு வழங்க தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாட்டில் நவம்பர் 30 முதல் வீசத் தொடங்கிய பெஞ்சல் புயலின் காரணமாக பரவலான மற்றும் கடுமையான மழைப்பொழிவு தமிழ்நாட்டின் வட மாவட்டங்களில் பெறப்பட்டது. குறிப்பாக விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் ஆகிய மாவட்டங்களில் இதன் தாக்கம் மிக அதிகமாக இருந்தது. திருவண்ணாமலை, தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் சில பகுதிகளிலும் மழையின் அளவு வழக்கத்தை விட அதிகமாக இருந்தது. இதுவரை இல்லாத அளவிற்கு பெரும் மழைப்பொழிவு ஏற்பட்டது. பொது மக்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தியுள்ளதோடு தமிழ்நாட்டின் மாவட்டங்களில் பெரும்பகுதி விளைநிலங்களை வெள்ளத்தில் மூழ்கடித்துள்ளது. அத்துடன் மேற்படி மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் சாலைகள், பாலங்கள், மின்கம்பங்கள், மின்மாற்றிகள், பொது கட்டிடங்கள் போன்ற உட்கட்டமைப்பு வசதிகளும் மற்றும் பொதுமக்களின் வாழ்வாதாரமும் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மீட்பு மற்றும் சீரமைப்பு பணிகள் துரிதப்பட்டு வருகின்றன. அங்கு பெஞ்சல் புயலின் தாக்கத்தையும் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகளையும் நேரில் ஆய்வு செய்திட நேற்றைய தினம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் செங்கல்பட்டு மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். இந்த ஆய்வின் போது பொதுமக்கள் மற்றும் அலுவலர்களிடம் பாதிப்பு விவரங்களை மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து கேட்டறிந்தார். தேவையான அறிவுரைகளை வழங்கினார். துணை முதலமைச்சர், அமைச்சர்கள் இம்மாவட்டங்களில் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு சென்று இன்றும் நேரடியாக சென்று நிவாரண நடவடிக்கைகளை ஒருங்கிணைந்து துரிதப்படுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் 3/12/2024 தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை மற்றும் கடலூர் மாவட்டங்களில் நிவாரணப் பணிகளை மேற்பார்வையிட்டு வரும் துணை முதலமைச்சர் மற்றும் அமைச்சர் பெருமக்களை காணொலி வாயிலாக தொடர்பு கொண்டு தற்போதைய நிலைமை கேட்டறிந்தார். பின்னர் பெஞ்சல் புயல் மற்றும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகள் வழங்குவது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, கடலூர், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் பின்வரும் நிவாரண உதவிகளை வழங்குவதென முடிவு செய்யப்பட்டது. முதல்ல புயல் வெள்ளத்தினால் உயிரிழந்தவரின் குடும்பத்திற்கு இழப்பீடு தொகையாக ரூபாய் 5 லட்சம் வழங்கப்படும் என தெரிவித்தார். இரண்டாவதாக, சேதமடைந்த குடிசைகளுக்கு இழப்பீடு தொகையாக ரூபாய் 10,000 வழங்கப்படும். எருது, பசு உள்ளிட்ட கால்நடைகளின் உயிரிழப்புகளுக்கு நிவாரணத் தொகையாக ரூபாய் 37,500 வழங்கிடவும், வெள்ளாடு, செம்மறியாடு உயிரிழப்பு நிவாரணமாக ரூபாய் 4,000 வழங்கிடவும், கோழி உயிரிழப்பு நிவாரணமாக ரூபாய் 100 வழங்கிடவும் உத்தரவு பிறப்பித்தார். முழுமையாக சேதமடைந்த குடிசைமைகளுக்கு கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழே வீடு கட்டுவதற்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று தெரிவித்தார். மழையினால் பாதிக்கப்பட்ட 33 விழுக்காடு மற்றும் அதற்கு மேலாக நெற்பயிர் உள்ளிட்ட இலவை பாசன பயிர்களுக்கு ஹெக்டேர் ஒன்றுக்கு ரூபாய் 17,000 வழங்கிடவும், பல்லாண்டு பயிர்கள் மற்றும் மரங்கள் சேதமற்ற இருப்பின் 33 விழுக்காடு மற்றும் அதற்கு மேலாக இழப்பீடாக ஹெக்டேர் ஒன்றுக்கு ரூபாய் 22,500 வழங்கிடவும், மழையினால் பாதிக்கப்பட்ட 33 விழுக்காடு மற்றும் அதற்கு மேலாக மானாவாரி பயிர்களுக்கு ஹெக்டேர் ஒன்றுக்கு ரூபாய் 8,500 வழங்கிடவும், அதிக கனமழையின் காரணமாக கடுமையான மழைப்பொழிவினை சந்தித்துள்ள விழுப்புரம், கடலூர் மற்றும் கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களில் 2 நாட்களுக்கு மேல் மழை வெள்ளம் சூழ்ந்து வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு குடும்ப அட்டை அடிப்படையில் நிவாரண ரூபாய் 2,000 வழங்கிடவும், மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சான்றிதழ்கள், வாக்காளர் அடையாள அட்டை, ஆதார் அட்டை, குடும்ப அட்டைகள் இழந்தவர்களுக்கு சிறப்பு முகாம்களை நடத்தி புதிய சான்றிதழ் வழங்கிடவும் உத்தரவிட்டுள்ளார். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் பாதிப்புக்குள்ளான குடும்பங்களை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு புதிய பாட புத்தகங்கள் மற்றும் நோட்டு புத்தகங்கள் வழங்கிட முதல்வர் உத்தரவிட்டுள்ளார். நிவாரணம் வழங்குவது தொடர்பாக தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை ஆகிய மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தங்கள் மாவட்டங்களில் கடுமையான பாதிப்புக்குள்ளான பகுதிகளின் விவரங்களை அரசுக்கு அனுப்பி வைத்திட அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பானது தமிழக மக்களின் பாதிப்புகளை சரி செய்யறதுக்காக தமிழக அரசு நிவாரண உதவித்தொகைகளை வழங்குறாங்க. திருவண்ணாமலை, கடலூர், விழுப்புரம் போன்ற கிருஷ்ணகிரி போன்ற பகுதிகளில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்த நிவாரண தொகை வழங்கப்படுது. குடும்பங்களுக்கு தலா 2,000 வழங்கப்படுது ஒரு ரேஷன் கார்டுக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆடு, மாடு, கோழி இவைகள் இருந்தாலும் அவற்றுக்கும் நிவாரண உதவித்தொகைகளை வழங்குறாங்க. இது போலவே பாண்டிச்சேரியிலும் வழங்கப்பட்டு வருது. இந்த உதவித்தொகையானது நீங்கள் ஈஸியாக விண்ணப்பித்து பெற முடியும். இதுக்கு தேவையான ஆவணங்கள் உங்களுடைய ஆதார் கார்டு, வாக்காளர் அடையாள அட்டை, குடும்ப அட்டை இது இருந்தால் போதுமானது. நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். எப்படி அப்ளை பண்ணுற வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இதுபோல பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ சந்திக்கலாம். அதுவரை மனிதர்களை மதிப்போம், மனிதர்களை காப்போம். நன்றி.